ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சின்ன வெங்காயம் வச்சு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு ஓரளவு காஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது பாதியாக பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் எப்பொழுதுமே கடலைப்பருப்பு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்குவேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாலும் போதும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம் நான் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸாவது வேக விட்டுடுங்க. நல்லா கலந்து விடுங்க அப்பப்போ. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து நமக்கு வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வந்து தோல் வந்து சுண்டி வெந்திருக்கு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து 4 தக்காளி பழம் வந்து பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காய போட்டிங்கன்னா தக்காளி வந்து அப்படி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கட்டும். ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த தொக்கு பதத்துக்கு வரும். இதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பொழுதுமே என்ன சமையல் பண்ணாலும் கல்லுப்பு தான் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துப்பேன். ஸோ எங்கள் பாட்டி வந்து அப்படி தான் அதுதான் சேர்க்க சொல்லுவாங்க. அதனால் நான் அதுதான் சேர்ப்பேன். நீங்கள் வந்து தூளுப்பு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாக மிளகாத்தூள் சேர்க்காதீங்க. ஸோ குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்க்கும் பொழுதே தெரியும், ஓரளவு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.